ஐயோ வந்துட்டாளா? இனி நம்ம அவர் கூட சந்தோஷமா இருந்த மாதிரி தான். அண்ணி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. இந்தா கவி. ஹே கவி, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். உன்னால இப்பெல்லாம் பிக் பண்ண கூட வர முடியாதுல்ல? இல்லம்மா, கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி, ஏதாவது சாப்பிட்டியா? எங்க தண்ணியே நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டாலும். சத்யா, அவ ஊர்ல இருந்து வந்திருக்கா. சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கே இல்லையா? நீங்க இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் பண்ணுமா. கவி, இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி தரியா? நான் சீக்கிரம் செஞ்சிடறேன். நான் என்ன வேலை செய்யறக்கா வந்தேன்? 2 நாள் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா சும்மா வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு பிளேட் கூட வாஷ் பண்ணாம போயிருக்கா? அண்ணி தலைவலிக்குது, கொஞ்சம் டீ போட்டுத்தாங்களே. ஐயோ சாமி, போதும். இதுக்கு மேல என்னால முடியாது. நானும் ஒரு பொண்ணு தானே. எல்லா வேலையும் நான் மட்டும் எப்படி செய்ய முடியும்? என்ன பேசிட்டு இருக்க? அவளும் ஏதோ 2 நாள் தான் வந்திருக்கா. உன்னால பண்ண முடியாதா? ஏங்க, நான் ஒன்னு கேக்குறேன். உங்க தங்கச்சியை ரொம்ப பெருசாலாம் வேலை செய்ய சொல்லல. ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப் தான் கேட்டேன். அதுக்கே நீங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் எல்லாமே செய்யறேனே, அது உங்களுக்கு பெருசா தெரியலையா? இங்க மருமகளை மகளா பார்க்கலனாலும் பரவாயில்ல. ஒரு பொண்ணா என்னோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அது போதும். சத்யா, சத்யா. ஏமா? ஏய், என்னம்மா? வாடி. எங்க அம்மாக்கு என்ன கூப்பிடறதுக்கு வாயிருக்கே தவிர நான் சொல்றத கேட்கறதுக்கு காது இல்ல. அந்த கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து கொடு. தள்ளுமா. இந்த சேரை போட்டு. சேர்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஐயோ அம்மா, போச்சு. அட பாவி, என்னடி? சாரிமா. என்னப்பா இந்த வீட்ல எப்ப பாரு எதுக்குடா என்னையே கூப்பிடுறீங்க? அண்டர்டேக்கருக்கு அண்ணம்மா மாதிரி இருந்தா உன்னை கூப்பிடாம வேற யாரை கூப்பிடுவாங்க? இருக்க முடியல, அப்புறம் எதுக்கு மேல வைக்கிறீங்க? கொடி மாடு. போட்டோக்கு எல்லாரும் போஸ் கொடுங்க. அந்த காலை கொஞ்சம் கட்டி வைங்க. இன்னும் கொஞ்சம். இவன் வேற. அட இன்னும் விரியுமா? அண்ணா, இதுக்கு மேல என் காலு தான் வெட்டணும். அளவுக்கு அதிகமாக வந்து ஏமா டார்ச்சர் பண்றீங்க? சார் உள்ள வாங்க, கொஞ்சம் சேர்ந்து வாங்க. ஸ்மைல் ப்ளீஸ். நில்லு. யார் நீ? உங்க ஏரியால பார்த்ததே இல்லையே. பாக்குறதுக்கு செம்மையா இருக்க. டேய் மச்சான், பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றான் அவன. என்னடா பொண்ணு தனியா வந்தா வம்பிழுப்பியா? அக்கா விட்டுருங்கக்கா, இனிமே வரமாட்டேன்க்கா. ஒழுங்கு மரியாதையா போயிரு. இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியால பார்த்தேன் போடா. சரிக்கா. பஜாரியா இருப்பா போல. நீங்க யாரு? அவன் கூட வந்தவனா? அக்கா இல்லக்கா, நானும் அவன் கூட வரல. அப்புறம் எதுக்கு தம்பி இப்படி பயப்படுறீங்க? இந்த ஏரியா சரியில்லை, ஒழுக்கமா போயிருங்க. சரிக்கா. ஏப்பா ஹீரோ, காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மொக்க வாங்கிட்டியாடா? டேய், என்னோட வெக்கமே இல்லாம சிரிக்கிற? ஏய் நிறுத்து. என்ன அங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்க? என்ன சைட் அடிக்கிறியா? அப்படிலாம் இல்லங்க. மனசாலே விடாத, அப்புறம் அது ஒன்னாலே விட்டுருண்டா தம்பி. ஏங்க, தம்பின்னு மட்டும் கூப்பிடாதீங்க. டேய், நீ எதுக்கு ட்ரை பண்றேன்னு தெரியுது. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராஜா. நான் தான் சொன்னேன்ல, அவள உனக்கு செட் ஆக மாட்டான்ட்டு. வண்டி எடு. யார் சொன்ன அவ கரெக்டா மாட்டானு? அவளை தூக்கிட்டா. வர வர குழம்பு நல்லாவே இருக்கிறது இல்ல. யார் சமைக்கிறது? பாட்டியா? இனிமேல் பாட்டி சமைக்க வேண்டாம்னு சொல்லு. நீ சமைச்சாங்கன்னா உன்னதான் கேட்பேன். ஐயோ பாட்டி கையெடுத்துட்டாங்க. ஐயோ பாட்டி சொன்னா கேக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து போங்க. நம்மளுக்கு என்னாச்சுன்னு பார்க்காம நம்மளையே திட்டுறான். அம்மோ, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. எங்க கிளம்பிட்டீங்க பாட்டி? வேற பாட்டியாவே மதிக்கிறது இல்ல. யார் சொன்னாங்க? அவன் என் மேல பாசமே இல்லம்மா. விடமா, நான் போறேன். பாட்டி ஒரு நிமிஷம் அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு போங்க. சின்ன காயங்கறனால பரவாயில்ல. இது பெருசதாச்சும் ஆயிருச்சுன்னா ஐயோ, இனிமேல் பாட்டி எதுவுமே செய்ய விடாம பாத்துக்கணும். ஏங்க, நான் சமைச்சது எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. என்னங்க அவ்வளவுதானா? ஓ, உங்க அம்மா சமைச்சிருந்தா பாராட்டி இருப்பீங்க. அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு உன்னை விட எங்க அம்மா விட எங்க பாட்டி வைக்கிற குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கைப்பக்கவெல்லாம் யாருக்குமே வராது. ஏன் அன்னைக்கு சண்டை போட்டீங்க? அவங்க வயசானவங்கம்மா, இதுக்கு மேல அவங்க வேலை செய்யக்கூடாது. பாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் அப்படி சொன்னேன். இப்ப கூட உங்களுக்கு தான் பாட்டி மருந்து வாங்க போயிருக்காரு. பாட்டி என்னாச்சு? டேய், நான் வேலை பார்க்கலன்னா இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? அதுக்கு தான் நீங்க ஒருத்தி வச்சிருக்கேன். பவள மல்லிய கட்டிக்கவா, பவள மல்லிய கட்டிக்கவா. என்ன இந்த மாடு 2 நாளா காலே பண்ணல? கவி, என்னடி பண்ற? 2 நாளா காலே பண்ணல. இருக்கியா செத்துட்டியா? ஏய், என்னடி அதுக்குள்ள சாக சொல்ற? நான் உயிரோட தான் இருக்க. காசு இல்ல, ரீசார்ஜ் பண்ணலடி. அதனால தான் கால் பண்ண முடியல. இதுதான் உனக்கு பிரச்சனையா? அதான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி நான் இருக்கேன்ல, ஏன்ட்ட கேட்க வேண்டியதானே? வைடி. ஹலோ கவி, நான் ரெடியாக சொன்னேன்ல, ரெடி ஆயிட்டியா? ஆமா, எங்க போறோம்? அதெல்லாம் நான் வந்து சொல்றேன், நீ வா போலாம். சரி, வர இப்ப வச்சு சொல்லுடி. ட்ரெஸ்ஸே இல்லடி, அதான் ஷாப்பிங் போலாமேன்னு கூப்பிட்டேன். அதுடி மால்ல அது நல்லா இருக்குல்ல, அதை எடுங்க. கவி, இந்த ட்ரெஸ் பாரு, உனக்கு சூப்பரா இருக்கு. இல்ல சத்யா, இப்ப என்கிட்ட காசு இல்லடி. நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாமா? அப்படியா? சரி, அப்ப நான் எனக்கு பில் போட்டு வந்துடுறேன். சரிடி, நான் கிளம்புறேன். இருடி. இந்தா. என்னதுடி? அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் அதான் உனக்கு சூப்பரா இருந்துச்சுல, அதான் நானே வாங்கிட்டேன் உனக்காக. எனக்கா? உங்க தாத்தாக்கு.
மா வீட்டுக்குள்ள பூனை பூந்துருச்சுங்கம்மா. டேய் அந்த கருமத்தை அப்படியே வெளிய துரத்துடா. நீ கூட்டிட்டு வந்த சனியனையே எப்படி வெளிய துரத்துறதுன்னு பாத்துட்டு இருக்கிற. இது வேறயா? சனியனா? அத்தை சத்யா உன்ன சொல்லம்மா, என் பையன் கூட்டிட்டு வந்த நாய் சொன்னேன். உன்ன நினைச்சிட்டியா? ஐயோ. ஏங்க காலையில நீங்களும் உங்க அம்மா கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, இப்படிதான் என்ன கஷ்டப்படுத்துவீங்களா? ஏய் இப்ப எதுக்கு கோச்சுக்கிற? எங்க அம்மா என்ன சொன்னாலும் விளையாட்டு எடுத்துக்கோ. விளையாட்டா? டேய் தம்பி அந்த உதவாக்காரை வர சொல்லுடா. சத்யா எங்க அம்மா கூப்பிடுறாங்கடி. அத்தை என்ன பேர் சொல்லி மட்டும் கூப்பிடுங்க, தேவையில்லாத வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஐயோ சத்யா நான் உன்ன கூப்பிடலமா, உங்க தம்பி தான் கூப்பிட சொன்னேன். என்னம்மா சொல்றீங்க? டேய் நான் சின்ன உதவாக்காரை தான் கூப்பிட சொன்னேன், நீ ஏன் சத்யாவை கூப்பிட்ட? ஓ என்ன இவரு சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு? சத்யா காஃபி கொண்டு வாமா. காஃபி மூதேவிகளுக்கு மட்டுமா இல்ல உங்களுக்கும் சேர்த்தியா? என்னது மூதேவியா? சத்யா என்னடி திமிர் நாயம் பேசிட்டு இருக்க? உன்ன நான் என்னங்க கேட்டேன்? 3 தேவிங்களுக்கு மட்டுமான்னு தானே கேட்டேன். என்னடி எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இப்ப மட்டும் ரோசம் வருதா உங்களுக்கு? அன்னைக்கு உங்க அம்மா என்ன எது சொன்னாலும் விளையாட்டை எடுத்துக்க சொன்னீங்க, இன்னைக்கு நான் விளையாட்ட சொன்னதா உங்களால விளையாட்டை எடுத்துக்க முடியல. அப்ப நீயும் நானும் ஒண்ணா? ஆமா ஒண்ணுதான். மாமியார் நான் ஒண்ணு 2 கொம்பு முளைச்சவங்க இல்லத்த, நீங்களும் மருமகளா இருந்துதான் வந்திருக்கீங்க, அதை முதல்ல மறந்துடாதீங்க. இப்ப கூட வாய் அடக்க முடியாம சில ஜென்மங்கள் இருக்கு. ஏய் ஐயோ நான் உங்களை சொல்லலைங்க, நம்ம நாயை சொன்னேன். அத்தை 2 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு எடுத்து வைக்கவா? டேய் தம்பி ஏங்க வாங்க சாப்பிடலாம். இது என்னம்மா கேள்வி? 2 மணி ஆச்சுன்னா நீயே பண்ண வேண்டியதானே. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? நீங்க நல்லா சாப்பிடுங்கம்மா, நான் இங்க நல்லா தான் இருக்கேன். என்னம்மா எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருக்க, அங்க அவ்வளவு வேலை கிடக்கு. சீக்கிரம் போய் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போடு. சரிங்க அத்தை. டேய் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா போயிட்டு வாங்க. என்னம்மா சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு, நீ கவனிக்கவே இல்லையா? பரவாயில்ல விடுங்க அத்தை, கடையில வாங்கிக்கலாம். என்னம்மா இப்படி பேசுற? எப்படி அத்தை பேசுறேன்? நான் எப்போ என்ன செய்வேன், எப்போ என்ன சொல்லலாம்னு காத்துட்டு இருக்கீங்க. நீங்களும் வேற வீட்ல இருந்து வந்தவங்க தான், உங்க அத்தை இப்படி பண்ணல, ஏன் நேரம் நான் இப்படி மாட்டி தொலைஞ்சிட்டேன். டேய் பாடுறா எப்படி பேசுறான்னு. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எங்க அம்மாவும் பாவல்ல பொண்டாட்டியும் பாவல்ல, 2 பேருக்கு நடுவுல நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். ஏம்மா 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா கொண்டுனா ஊருக்கு போய் பாத்துட்டு வரேன்னு சொல்றீங்களே, கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. அவங்க வீட்டுல அவ செல்லமா வளர்ந்துருப்பா, அவ அவங்க அம்மா கூட பேசின என்னமா தப்பு? அத்தை மாமான்னு மரியாதை கொடுக்கணும் தாம எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் வருவாங்க. ஆனா நீங்க பெரியவங்கன்னு பண்றதுக்காக காட்டுற விஷயம் தான் உங்களுக்கு மரியாதை உங்க மேல கம்மியாக வைக்குது. நீ வேலைக்கு போற பக்கம் எனக்கு வேலை தான் தெரியாடி. ஏண்டி கேக்குறேன், என்னாச்சு? உனக்கு என்ன பத்தி தெரியாதாடி? ஏய் என்ன தெரியாது? இதாண்டி மேக்கப் கிட்டு, இது போட்டு அழகா இருப்போம். ஓ சத்யா பட்டையை போட்டு நமக்கு 410 ரூபா போலியே, அப்படியே காப்பி அடிச்சிட்டா. என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன்டி. ஓ இவளுக்கும் பர்த்டே ஆச்சு. ஏய் சத்யா என் ட்ரெஸ் எப்படி இருக்குது? சேம் ட்ரெஸ் சேம் ஹேர் ஸ்டைல், காப்பி அடிச்சிட்டா. அடி பாவி, இத கூட காப்பி அடிக்கிறியாடி? ஏய் நீயும் நானும் வேறயா? நாம 2 பேரும் ஒரே குட்டையில வந்து மட்டைகடி. ஐயோ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கானே. யாருடி இவன்? ஏய் இவன் தான் நீ ஆளு, நான் இவனை தான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணினா அப்ப நானும் தானே பண்ணணும். அடியே சக்காலுக்கு ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல் தான் காப்பி எடுப்பேன்னு பார்த்தா புருஷனியுமா? ஏய் ஏன்டி அழுகுற? நான் லவ் பண்ண பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்டி. என்னடி சொல்ற? அவன் என்னைய மாத்திட்டு வேற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான்டி. விடுடி சத்யா, இந்த மாதிரி அச்சிக்கல நீ ஏன்டி ஃபீல் பண்ற? ஏய் நீ எதுக்குடி அழுகுற? நீ அழுதா எனக்கும் அழுக வருது. எங்க என் ஃப்ரெண்ட் அசோக் உங்ககிட்ட பேசணுமாமா? ஏய் என்ன ஆம்பளை பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் கட் பண்ண. இன்னைக்கு என்ன பேச சொல்லுவ? நாளைக்கு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஆடுவ. ஒழுங்கு மாதிரியே பொம்பளையா நடந்துக்கோ. பழையபடி இன்ஸ்டால யூஸ் பண்ற போல. ஏய் என்னடி போஸ்ட்ல போட்டிருக்க? ஏங்க இந்த போஸ்ட பார்த்து எவனாச்சும் மெசேஜ் பண்ணுவான், அவன் கூட நான் இல்லாத நேரம் பல்ல காட்டி பேசிட்டு இருப்பேன். அதானே? ஒழுக்கமா இன்ஸ்டா அன்இன்ஸ்டால் பண்றேன். இந்த பண்ணு. எதுக்குங்க என் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கூட டெலீட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் அவங்களாம் சரியில்லை, அவங்க கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிருவ. அதான் பண்ணேன். இங்க பாரு, இனிமேல் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. என் கூட மட்டும் தான் பேசணும். ஹலோ சொல்லுடி. வந்துட்டேன். நில்லுங்க. யார் அவன்? இப்ப நான் உங்களை சந்தேகப்படலாமா? நீ சந்தேகப்பட்டாலும் எனக்கு ஒரு மயிரும் கிடையாது. நான் ஆம்பளடி. அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன் இந்த ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும்னு. டிவோர்ஸ் இந்த காலத்து பொண்ணுங்களெல்லாம் படிக்கவே விட்டுருக்க கூடாது. நல்லா யோசிக்க கத்துட்டீங்கடி. தந்தை பெரியார் மாதிரி மனுஷங்க பிறந்த இந்த மண்ணுல ஒரு பொண்ணு பிறந்துட்டு யோசிக்கலன்னா எப்படி? உங்ககிட்ட கைமண வாழ்க்கை வாழ்றதுக்கு சுயமா உழைச்சி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருவேன். எப்படியோ இதுக்கு பின்னாடி ஒரு திருப்பானே. எவன் அவன்? நீ இன்னும் திருந்தல, உன் சந்தேக புத்தி மாறல. அது என்ன சொன்ன? நான் ஆம்பளடினா? நான் சொல்றது கொஞ்சம் தப்பா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் பொம்பளடா, என் பின்னாடி 1000 பேர் இருக்கலாம், ஏன் இல்லாட்டி கூட போகலாம். அது ஏன் இஷ்டம். கண்ட நாய் தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஒரு பொண்ணோட தன்மானம் ஒரு பொண்ணோட கையில தான் இருக்கு. நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது.